அனைத்து ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் இப்பொழுது வெளியிட்டிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் தேர்வு பற்றி ஒரு முக்கிய தகவல் தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 2024 செகண்ட் கிரேட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி நடத்தி முடித்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிட லேட்டானது. இப்போ வந்து ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க. நம்ம எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட்டு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ண எல்லாருக்கும் வருகின்ற 18/6/2025 காலை 10 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்துடைய முதல் தளத்தில் ஆதிதிராவிடர் நல ஆணையத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்க உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், வருகிற ஜூன் 18 காலை 10 மணிக்கு இந்த ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு யார் சூஸ் பண்ணமோ அவங்களுக்கு சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் முதல் மாடியில் ஆதி திராவிடர் நல ஆணையத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்க இருக்குது. ஸோ யாரெல்லாம் பணி நாடுனர் அனைவரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசல் ஆவணம் நகல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றிதழுடைய அசல் நம்ம இது வரைக்கும் என்னென்ன முடிச்சிருக்கோமோ இந்த இடைநிலை ஆசிரியருக்கு தேவையான கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 காப்பி ஜெராக்ஸு, 2 செட்டு ஜெராக்ஸு அதோடு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழ் வழி முன்னுரிமை கோரும் சான்றிதழ் ஒரிஜினல் வித்து 2 செட்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான சான்றிதழ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அடுத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அட்டை எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஒரிஜினலும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 செட்டு ஜெராக்ஸு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக போகும் பொழுது இந்த சான்றிதழ்கள் அனைத்தையும் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் இந்த செட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்களோ, இந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ முதல்ல போய் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்லாம் கண்டிப்பாக அழைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லெட்டரும் வரும். இல்லைன்னா இண்டிவிஜுவல் இமெயில் ஐடி நாம் எதை வந்து நம்ம அன்றைக்கி பதிவு பண்ணமோ அந்த இமெயில் ஐடிக்கு மெயில் வரும். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. ஓகேங்களா? செலக்ட் ஆன அனைவருக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.